திருக்கோவிலூர் அருகே ஊழியர்களின் கவனக்குறைவினால் மின்வாரிய அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் மின்வாரிய ஊழியர்கள் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் அரசு மருத்துவமனையில் சமூக ஆர்வலர் ஒருவர் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததை கண்டித்து தேசிய கொடியுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர் கூறுகையில், குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் குழந்தைக்கு பிரசவம் பார்த்த செவிலியர்கள் மற்றும் அன்று பணியில் இருந்த மருத்துவர் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து பாசனத்திற்காக தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் கனமழை காரணமாக தனியார் தொழிற்சாலையில் தேக்கி வைக்கும் ரசாயன கழிவுநீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் நீரில் நுரை பொங்கி காணப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கோவில்பட்டியில் மூவர்ண கொடியை கையில் ஏந்தி பேரணி நடைபெற்றது. மேலும் மாவட்ட தலைவர் சரவணா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் பாய்ந்த ஆம்னி வேனில் சிக்கிய 1.5 வயது குழந்தை உட்பட 2 ஆண் மற்றும் 2 பெண் என 5 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மீட்பு பணியினை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் பார்வையிட்டனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பொதுமக்களின் 1 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி புதிய சாலை அமைத்தனர். இதனைத் தொடர்ந்து சாலை வசதியின்றி தவித்த அப்பகுதி மக்கள் தற்போது சாலை அமைத்து இருப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் இது தங்களது தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளனர். இவங்க ஸ்டே வாங்கியிருக்கு, தடையாணை வாங்கியிருக்கு, சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு இப்போ தற்காலிகமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ரோடை சீரமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சீரமைச்சு கொடுத்து அதிகாரி அத்தனை பேர்த்துக்குமே எங்களுடைய சிறந்தால் நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம். கோவையில் மாமன் திரைப்படத்தின் வெளியீடுக்காக திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்த சூரி, திரைப்படங்கள் பணி காரணமாக தவிக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க முடியாது என்றும் அவர் கட்சி பணியை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், ஓடிடி இருந்தாலும் தியேட்டருக்கு வரும் மக்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். விழா போல தனது படத்திற்கு ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி என தெரிவித்தார். நல்ல விஷயம் என்ன பண்றீங்க, எனக்கு போறக்கிற வாய்ப்பு, படங்கள் வேலை நிறைய இருக்குங்க. அதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்லைங்களா. எனக்கு வேலை இப்ப நான் வெளில போறேன், கூப்பிட வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு அண்ணன் கரெக்டா பண்ணி போயிட்டு இருக்காங்க, சூப்பரா போயிட்டு இருக்காங்க, நிறைய போட்டு எனக்கு வேலை நிறைய இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவேணி சங்கமம் கடற்கரையில் சூரிய உதயம் காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இதனையடுத்து கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை படகு சவாரி மூலம் பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கொட்டும் மழையில் போராடி தீயை அணைத்த நிலையில் அலுவலகத்தில் இருந்த கணினி, நகல் எந்திரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் 5 முனை சந்திப்பில் உள்ள காந்தி சிலையின் முன்பாக விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக போரிட்ட இந்திய ராணுவ வீரர்களை போற்றும் விதமாகவும் பாரத பிரதமரை போற்றும் விதமாகவும் கொட்டும் மலையில் பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஏஜி சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலிவரதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீமன் நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் நீரில் மூழ்கி மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் நிலையில் உயிரிழந்த இன்பவள்ளியின் சடலத்தை கைப்பற்றி ஆரணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையை அடுத்த தர்மபுரம் ஆதீனத்தில் பட்டின பிரவேசம் விழாவின் ஒரு பகுதியாக தங்கபாத குரடுடன் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் தர்மபுர ஆதீன மடாதிபதி வடக்கு குரு முகூர்த்த ஆலயங்களுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.